நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அன்பு மலர்களே, நம்பியிருங்களே, நாளை நமதே, இந்த நாளும் நமதே. தருமம் உலகிலே இருக்கும் வரையிலே நாளை நமதே, இந்த நாளும் நமதே. தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர் வழி சென்றால் நாளை நமதே. காலங்கள் என்னும் சோலைகள் மலர்ந்து காய்கனியாகும் நமக்கென வளர்ந்து நாளை நமதே. இல்ல டிஆர் மகாலிங்கம். என்ன நுண்ணு இருந்தா டிஆர் மகாலிங்கம் சொல்லுவேன். உனக்கு எவ்வளவு நக்கல் இருந்தா டிஎம்எஸ்ன்னு கேப்ப. ஏண்டா வருஷம் 2003 ஆக போது இன்னும் ஏண்டா பழைய பாட்டே பாடிட்டு இருக்கீங்க? புது பாட்டு பாடுங்களேன்டா. சார் 2003 வந்துச்சுன்னு எங்களுக்கும் தெரியும். ஆனா பிச்சை போடுற எவனாவது 2 rupees போடுறீங்களா? 50 காசு பாக்கெட்ல வச்சுக்கின்னு எப்ப பிச்சை கேட்டாலும் சில்லறன்றீங்க. ஏன்டா 50 காசு சில்லற தானடா, போட்டு தொலைங்களா. அது எந்த பேங்க்ல இருந்து மாத்த போறீங்க? இந்த லுல்லு லோலா எல்லாம் பேசுறிய, கை கால் நல்லா தானே இருக்குது, உழைச்சி சாப்பிட வேண்டியது தானே. உழைச்சி சாப்பிடலாம், அப்பா சேர்த்து வச்ச சொத்துல உட்காந்து சாப்பிடலாம், ஏன் ஊரை சுத்தி கடன் வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடி போய் சாப்பிடலாம். ஆனா 4 தெரு பாட்டு பாடி பிச்சை எடுத்து சாப்பிட்டு பாரு, எவ்வளவு கஷ்டம்னு புரியும். உலகத்திலேயே ஏன் இந்த வேர்ல்டுலயே கஷ்டமான தொழில் எதுன்னா பிச்சை தொழில் தான். 4 போட வக்கில்ல. வாயப்பார் தம்பி, நான் என்ன சொல்றேன்னா, அண்ணா உங்களால பிச்சை போட முடியும்னா முடியும் சொல்லுங்க, இல்ல முடியாதுன்னு சொல்லுங்க. பிச்சை கேட்க வந்து என்னை கூப்பிட்டு வச்சு இப்படி மொக்க போறடா சாமி. ஹலோ, நாளை நம்மதே. ஏன்டா சவுத்துல பேய் படம் அமைச்சிட்டு இருக்க? இது பேய் படம் இல்லைங்க, அழகான ஃபிகர் படம். எங்க அண்ணனை விட மோசமா இருக்க. என்ன போட்டிருக்கேன்? அண்ணன் ப்ராப்பர்ட்டி. ஓ, இது என்னோட ப்ராப்பர்ட்டி. ஏன் சவுத்துல ஏன் கிறுக்கிட்டு இருக்க? கிறுக்க மாதிரி பொண்ணுங்க பின்னால சுத்திட்டு இருக்க எங்க அண்ணனை கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி ஏதாவது கிறுக்குனா தாங்க உண்டு. அப்போ இது உங்க அண்ணியா? அண்ணி இல்ல, எந்த பண்ணி பாவாடை கட்டுன்னு போனாலும் அது பின்னால நாக்க தொங்க போட்டுன்னு லோலோன்னு போவார் எங்க அண்ணன். ஓஹோ, உங்க அண்ணன் அவ்வளவு பெரிய சொல்லு பார்த்தியா? அதுக்கு மேல ஒரு வார்த்தை இருந்தா அதை கூட எங்க அண்ணனுக்காக சொல்லலாம். அவர் பிறந்த உடனே தடுப்பூசி போட வந்த நர்ஸை தடுத்து நிறுத்தி தரதரன்னு கையை பிடிச்சி இழுத்தாரு. அந்த தடுப்பூசி அந்த நர்ஸு தாறுமாறா ஒரு இடுப்புல போட்டு போச்சு. பஸ்ல லேடிஸ்னு எழுதியிருந்தா அது பக்கத்துல ஐ லவ் யூன்னு எழுதிட்டு கண்டக்டர் கிட்ட அடி வாங்கினவர் எங்க அண்ணன். கட்டண கழிப்பிடத்துல லேடிஸ் போட்டோவை பார்த்தா போதும் நான் உன்னை நேசிக்கிறேன்னு எழுதி நன்றின்னு எழுதுவார். அங்க போய் எதுக்கியா நன்றின்னு எழுதுறாரு? ஏன்னா அந்த போட்டோ தானே மற்ற லேடிஸுக்கு வழிகாட்டியா இருக்கு. அதனாலதான் சில நேரத்துல இவரே உள்ள நுழையும் போது அங்க உள்ள இருக்கிற பார்ட்டி டால்டா டின்ல தண்ணி எடுத்து இவர் மூஞ்சிலே ஊத்தும். அதை தொடச்சுக்கிட்டு அசால்ட்டா வெளில வருவார் எங்க அண்ணன். இவ்வளவு எதுக்கு, 3 வயசுல எங்க அண்ணன் எங்க பாட்டி திரும்பி உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அவங்க முதுகுல போய் ஐ லவ் யூன்னு எழுதிட்டு எங்க தாத்தா கிட்ட சண்டை போட்டு சூடு வாங்கின்னு ஓடினவர். எங்க அண்ணன் தாசில்தார், அதுவும் நான் வரேன். யோ, ஏன் இங்க கண்ணாடி உடைக்கிற? இங்க உடைக்கட்டா? யோ, எதுக்கு கண்ணாடியை உடைக்கிறேன்னு கேக்குறேன். இந்த உடைஞ்ச கண்ணாடிகளை ரோட்ல அப்படி வீச போறேன், என்ன நடக்குதுன்னு நீயே பாரு. ஓ, நீ இந்த ஹைவேஸ்ல பஞ்சர் கடை வச்சிருக்கவனா? போற வர வண்டியெல்லாம் பஞ்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பணம் பார்க்கலான்னு பாக்குறியா? பணத்துக்காக நான் இது செய்யல, பாசத்துக்காக செய்யறேன். என்னைய சொல்ற? இந்த கண்ணாடியில நீ காலை வச்சா எப்படி கத்துவ? ஐயோ அம்மா அப்படின்னு கத்துவேன். ஆனா என் தம்பி காலில் குத்துனா ஐயோ அண்ணே அப்படின்னு கத்துவாங்க. தொலைஞ்சு போன என் தம்பிகளை கண்டுபிடிக்க எனக்கு கிடைச்ச ஒரே வழி இதுதான். இந்த ஊருக்கு போறதுக்கும் ஒரே வழி இதுதான். இதுலயே நீ கண்ணாடியை போட்டினா எல்லாரும் சுத்திக்கிட்டு தான் போகணும். அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. தொலைஞ்சு போன என் தம்பிங்க கிடைக்கணும், அதுதான் என் லட்சியம்.
அத பார். அவன் நிச்சயமா என் ரத்தமா தான் இருப்பான். இந்த கண்ணாடி பீஸ் அவன் காலில் குத்துனா அவன் ஐயோ அண்ணான்னு கத்துவான். நான் ஓடி போய் தம்பின்னு கட்டி குடிச்சுப்பேன். அந்த பாச காட்சியை நீயே பார்த்து ரசி. ஒன்னதான் கூப்பிடுறாரு. குடும்ப பாட்டு கேட்குது. தம்பி அண்ணா இந்த எச்சை பார்த்தா அது வந்து சேர்ந்துருண்ணா. ஏண்டா எச்சிக்கல நாய, எதுக்குடா ஏன் மூஞ்சில எச்சி துப்புன? யோ வெள்ளையும் சொல்லையுமா இருந்தியா, சுண்ணாம்பச்ச காம்பவுண்டான்னு நினைச்சிட்டேயா. காம்பவுண்ட் வால்னா சட்டையில துப்ப வேண்டியது தானே, எதுக்குடா மூஞ்சில துப்புன? இந்த மூஞ்சை விட சர்ட்ட பிட்டு காஸ்ட்லியா, இதுல துப்புறன்னு சந்தோஷப்படுவியா? மரியாதையா செவுத்த கழுவி விட்டு போ, இல்ல வாய ஒடிச்சிருவேன். ஒடை நல்லா குழப்பி ஒடை, ரத்தம் வரணும். அதையாவது நான் துப்புனையா. ஏண்டா துப்பு கட்டவன, ஏண்டா துப்புறதுக்கு இப்படி அலையிற? ஏன்னா எங்க அண்ணன் நான் கண்டுபிடிக்கணுயா. என்னடா உங்க அண்ணன் என்ன நீ துப்புற வெத்தலைக்குள்ளியா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான்? அதான் இல்ல பெருசு, சின்ன வயசுல எங்க அண்ணன் பல்லு தேய்க்கிறதுக்கு முன்னாடி பான் பீடா கொடுப்பான். அதை போட்டுன்னு நான் ஊரெல்லாம் துப்பின்னு போவேன். ஏன் தெரியுமா? உங்க குடும்பம் மட்டும் கலீஜா இருந்தா போதாது, ஊரையே நாரடிக்கணும். அதுக்கு தானே? அதுக்கு இல்ல, நான் துப்பினே போய் எங்க தெருமுக்குள்ள நின்று திரும்பி வர வழி தெரியாம அழுவேன். உடனே எங்க அண்ணன் உஷாரா நான் துப்புன எச்சையை பார்த்துனே வந்து என்னை வீட்டுக்கு கொண்டு போயிடுவாயா. அப்படிப்பட்ட அண்ணன் தம்பி பாசையா. ஏண்டா டேய், நீ மட்டுமாடா எச்சி துப்புற? தமிழ்நாட்டுல தடை பண்ணாலும் எல்லாரும் துப்பிக்கிட்டு தான் அலைகிறான். உங்க அண்ணன் உன் எச்சியை மட்டும் எப்படா கண்டுபிடிப்பான்? அங்கதான் நிக்கிறான் இந்த அழகு சுந்தரம். ஏன்னா நான் துப்பும் போது வீண் எங்க குடும்ப இன்சியலோட நாக்க மச்சு துப்புவியா. அட பாவிகளா, உலகத்திலேயே இன்ஷியல் போட்டு எச்சி துப்புற ஒரே ஃபேமிலி உங்க ஃபேமிலி தான்டா. ஏண்டா ஒருத்தன் உன்னை குழந்தையிலேயே குட்டிச்சோரா ஆக்கியிருக்கான், அவனை போய் தேடிட்டு அலையிறிய நீ. ஓ என்னை பத்தி பேசு, அண்ணனை பத்தி பேசுன அப்புறம் உன்னை அவ்வளவுதான். டேய் ரொம்ப பண்ண, உன்னை இல்ல உங்க அண்ணனையும் சேர்த்து வச்சு உதைப்பேன். டேய் எங்க அண்ணன் பாடி என்னோட கோவத்தெல்லாம் சாந்தம் பண்ணிட்டாரியா. அண்ணா வீடு என்னும் கோயிலில் வைத்த வெள்ளி தீபங்களே, நல்ல குடும்பம் ஒளிமயமாக வெளிச்சம் தாருங்களே. நாடும் வீடும் உங்களை நம்பி, நீங்கள் தானே அண்ணன் தம்பி, எதையுமே தாங்கிடும் இதயம் என்றும் மாறாது. நாளை நமதே, நாளை நமதே. 1 2 3 4 எத்தனிடவா இது once more கேட்டு லொல்லு சபா லொல்லு சபா.